ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. நாம் நம்மில் உள்ள திறமைகளையோ சாதுரியங்களையோ நம்மில் இருக்கக்கூடியதான மேன்மையான காரியங்களை நினைத்தோ ஒருபோதும் நம்மில் நாமே நம்பிக்கையுள்ளவர்களாய் மாறக்கூடாது. இவைகளெல்லாம் நம்மில் இருந்தாலும் இவைகள் நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்டவைகள். தேவன் தம்முடைய கிருபையின் அடிப்படையில் அவைகளை நமக்கு வழங்கி இருக்கின்றார். ஆகவே தகுதியையும் திறமையையும் சாதுரியங்களையும் விட தேவ கிருபையைத்தான் நாம் இதிலே மேன்மையாக நினைக்க வேண்டும். கிருபை என்பது தகுதியில்லாத ஒரு மனுஷனை தகுதிப்படுத்தி ஒன்றை கொடுப்பதுதான் கிருபை. தீமோத்தேயுக்கு அநேக வரங்கள் இருந்தது. தீமோத்தேயு நல்ல சுபாவம் உள்ள மனுஷனாய் இருந்தான். நல்ல ஜெப வாழ்க்கையும் தேவ பக்தியும் அவனுக்கு அதிகமாக இருந்தது. இவைகளெல்லாம் அவனுக்குள் இருந்தும் பவுல் அப்போஸ்தலன் முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகின்ற காரியம், நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு என்பதுதான். அப்படியானால் வரங்களை காட்டிலும் திறமைகளை காட்டிலும் பிறர் மெச்சிக்கொள்ளுகின்ற அளவுக்கு நம்மில் இருக்கக்கூடிய தாளந்துகளை காட்டிலும் சிறப்பான தன்மைகளை காட்டிலும் கிருபைதான் மேன்மையானதாய் இருக்கின்றது. இந்த எண்ணம் நமக்கு ஒரு மனத்தாழ்மையை கொண்டு வந்துவிடும். இந்த எண்ணம் பெருமை வராதபடி நம்மை பாதுகாக்கும். இந்த எண்ணம் பிறரை அற்பமாய் நினைக்காதபடிக்கும் நமக்கு நல் மனதை கொடுக்கும். நாம் மட்டுமல்ல, திறமையும் சாதுரியமும் உள்ள எல்லா மனுஷர்களுக்கும் தேவன் அதை கொடுத்ததுனால தான் அவர்கள் அதை பெற்றிருக்கின்றார்கள். சுயமாய் ஒன்றும் வருகிறது இல்லை. ஆகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா திறமைகளும் தாளந்துகளும் வரங்களும் தொடர்ந்து செயல்படும்படிக்கு கிருபையின் சிறகுகளுக்குள் நாம் மறைந்து கொள்ளுவோம், தாழ்மைப்பட்டு கொள்ளுவோம். அப்படி செய்வோமானால் நம்மில் கிருபையின் மேல் கிருபையை தேவன் பெருக பண்ணுவார். நம்மில் இன்னும் அதிகமான தாளந்துகளையும் திறமைகளையும் கர்த்தர் கொடுப்பார். நாம் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்காக பிரகாசிக்கிறதற்கும் வாழுகிறதற்கும் முடியும். வாழ்க்கையின் அடுத்த மேன்மையான உச்சங்களுக்குள்ளே நாம் ஏறி செல்லுகிறதற்கும் முடியும். ஆகவே நமக்கு முன் இருக்கக்கூடிய நம்முடைய வருங்காலங்களில் இன்றைக்கு இருப்பதை விட மேன்மையான நிலைமைகளை அடையும்படிக்கு கிருபையை சார்ந்து கொள்வோம், மனத்தாழ்மையோடு முன்னேறுவோம். தேவன் கொடுத்திருக்கின்ற தாளந்துகளையும் திறமைகளையும் இன்னும் அதிகமாய் பயன்படுத்துவோம், சிறந்திருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் நாங்கள் கிருபையின் அடிப்படையில் வாழுகிறோம் என்றும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற தாளந்துகளும் திறமைகளும் வரங்களும் எல்லாம் கிருபையின் அடிப்படையில் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் உணர்த்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கிருபையை நம்பி சார்ந்து கொண்டு பெருமைக்கும் மேன்மைக்கும் இடம் கொடாமல் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தரும்படி எங்கள் மனதை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆட்கொண்டு ஆசீர்வதித்து நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.